ready to get the game underway. Benzema under threat here, but he keeps. டேய் ஓடுறா கோல் போடுறா டேய் போடா ಅದಕ್ಕೇಂಡೆ ಏನು ತೊಳಿತಟ್ರೆ ಕೈ ಇಡ್ರ சீரியஸாக ஜாய்ஸ்டிக் டம்பிள்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறானே இவன் தான் கௌதம். பார்சலோனா வெறியன், ஃபீஃபா வெறியன், ஜிம்மிங் வெறியன். கௌதம் தொடைய இங்கே போடுறா புறான்னு தட்டிட்டு இருக்கானே இவன் தான் பிரிட்டோ. ஜாலி டைப். கௌதமோட ரொம்ப நாள் தோஸ்து. சைலண்ட்டாக கில்மா ஃபோட்டோ பார்த்துட்டு கேம் ஆடுறானே இவன் தான் சுவாமிநாதன். பக்கா சாமவன். இவன் ரகு, உங்கள் காலேஜ் காதல் மண். இவனுங்க தான் உங்கள் காலேஜோட ஃபீஃபா ஃப்ரீக்ஸ். எந்த காலேஜில் டோர்னமெண்ட் நடந்தாலும் இவனுங்க இருப்பானுங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இவங்க கேங் எப்போவுமே செம்ம கெத்து. இவனுங்க சேர்ந்து படிக்கவே மாட்டானுங்க. தண்டம் கேங்கு, வேஸ்ட் கேங்குன்னு தான் பேர். அதுக்கு காரணம் எக்ஸாம் டைம் அப்போ கூட ஃபீஃபா ஆடுவானுங்க. அதுவும் தெரிக்க நைட்டு ஃபுல்லாக ஆடினா எப்படி. ஆனால் எப்படியோ 4th செம்ம லீவெல்லாம் போட்டு அரியரே வைக்காமல் பாஸ் பண்ணிட்டானுங்க. அது ஏன்னா அவங்க வீட்டில் பிரித்து வச்சுட்டாங்க. ஆனாலும் இவனுங்க 5th செம்மு நாங்கள் திரும்பவே மாட்டோம்னு சொல்லியும் இப்போ ஃபீஃபா ஆடுறானுங்க. அதுவும் அடுத்த நாள் எக்ஸாமை வச்சுக்கிட்டு. டேய் கோல் போடுறோம். சாம்பு வாய் அடிக்கணும்டா நீ குச்சால. டேய் டம்மி டீம் வச்சு சீன் போடாதடா. டேய் முதல்ல கவர் பண்ணுறான். கவர் தான் மச்சான் பண்ணிட்டு இருக்கேன். டேய் சாம்பு இவ்வளோ பேசுறியே, ரியல் மேட்ரிட் நேற்று ஃபர்ஸ்ட் கோல் யாராச்சும் சொல்லு. நம்ம ரூனி மச்சான். டேய் சாம்பார் ரூனி மேன்யூ பிளேயரா. டேய் ரூனி என்ன டீம் கூட தெரியாமல் நீ ஃபீஃபா ஆடுற சீப்ப. நீ மாட்டுவாடா. பார்க்கலாம். கேம் கோல் மச்சான். டேய் உன்னை அப்போவே எனக்கு கவர் பண்ண சொன்னாங்கடா. விடு மச்சான், அடுத்த மேட்ச் தெரிக்க விட்டுருவோம். எப்படி தெரிக்கூடாம பாரு. இப்படி தானே 3 மேட்சாக சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசுறது தான் லாய்க்கு, வேலை ஒன்றும் பண்ணாத. வேலை தானே, நல்லா போவோம் பையன். அடுத்த மேட்சை ஒழுங்காக கவர் பண்ணுறான். முதல்ல இதை கவர் பண்ண சொல்கிறேன், அப்புறம் அதை கவர் பண்ணுவான். போதும்டா போதும். Good reflexes by the goalkeeper. Powerful effort. எந்த நேரத்தில் சொன்னேன், சகுனமே சரியில்லடா. போதும்டா ஃபிஃபா. நிம்மதியா இருட்டில் உட்காரலாம் மச்சான். ரகு லைட்டர் சார்ரா. டேய் கௌதம் பார்க்கலாம் கம்முனுடா. என்ன ரகு உன் ஆள் என்னென்னவோ சொல்லுவா, சிகரெட் பிடிச்சதுக்கு ஒன்றுமே சொல்லலை. இல்லை மச்சான், அவள் சிகரெட் ஸ்மெல்லாம் பிடிக்கும்டா. ஓ ஒரே ஒரு சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்க சொன்னா. அப்படியா? சிகரெட் ஸ்மெல் பிடிக்குமா? வாழு சமாளு மச்சான். டேய் பார்த்துடா, இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளோ சிகரெட் பிடிக்க போறா. என்னடா வசனமே புரியல. சேனல்ல மாத்துங்களா? அம்மா அம்மாடா. டேய் கௌதம் என்னடா பண்றீங்க? கதவை திறங்கடா. வாங்க ஆண்டி. என்னடா அங்க சத்தம்? சொல்லுங்கம்மா. ஏன்டா இவ்வளவு நேரம் என்னடா பண்றீங்க? எப்போ பார்த்தாலும் உங்க சந்தேகம் தானா? அது சாம்பு ஒரு ரிங் டோன்மா. சரியில்லடா, எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். மச்சான் பொண்ணு அடி வாங்கினா கூட இதே சத்தம் தான் வரும். இதுக்கெல்லாம் ஆன்ட்டி சந்தேகப்படுறாங்க. சுவாமிநாதா என்ன சொன்ன இப்போ? ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. கேட்டுடுச்சுடா. பார்க்க தான் ஆச்சாரமான பையன், ஆனா பண்றதெல்லாம் வேற. மா என்னம்மா தெரியுங்க? ரம்யாக்கு வாங்கின சாரியை வீட்டில் வச்சுட்டேன்டா, அதை எடுக்க தான் வந்தேன். மா சரிம்மா கிளம்புமா, போதுமா தேனது போதுமா, கிளம்புமா. கிளம்ப போறீங்களா இல்லையா? சொல்றேன்ல கிளம்புற போறீங்களா இல்லையா? இங்க பாரு, நாளைக்கு காலேஜ் போயிட்டு மத்தியானம் வந்துட்டு ஈவினிங் ரிசப்ஷன் போகணும். நான் ரம்யா வீட்டில் தான் இருப்பேன். கத்துறா. பாஸ் பண்ண வேண்டிய பாய். ஓகேமா பை பாய் பாய் பாய். உட்காந்து படிங்க, அரியர் வச்சுட்டா. சரி ஓகே பாய் பாய். சரி ஆண்டி சரி ஆண்டி. பாய்மா ஓகே பாய். சோபா ஏய் சாம்பு ஏன்டா தலையில் ஷாம்பு போடுற? டேய் நீ முர்ரா. டேய் சாம்பு ஏதாச்சும் புரியுதாடா? ஒன்றும் புரியல மாமா. டேய் இன்னைக்கா லீவ் விட சொல்லேன்டா அவளை. மச்சான் நீ அவள் தப்பாவே புரிஞ்சிருக்கடா. டேய் நான் கரெக்டாக தான்டா சொல்கிறேன், சத்தியமா நீ ஒரு டைம் பாஸ்டா.
டைம் பாஸா? அப்புறம் ஏன் அந்த லூஸ் அரியர் வச்சிருக்கா? அவளுக்கு தேவைதான்டா. டைம் பாஸ் பண்ற பொண்ணுக்கு எல்லாருக்கும் அரியர் விட்டோம். பட் மச்சி நம்ம கௌதம் செம லக்கீடா. அவன் ஆள் செமையா படிப்பாளாமே. யாரு? கிரஷ் கிருத்திகாவா? இந்த சாம்பு ரகு விட்டு இப்போ என்கிட்ட வரியா? அவ கிடக்குற லூஸு. உனக்கு லவ் பண்றவங்க எல்லாருமே லூசு தான். இதான் மச்சான் சிங்கிள் தான் பெஸ்ட்டு. ஆமா, நீ யாரோ உன் அத்தை பொண்ணுக்கு ரூட்டு விடுறியாமே. யாரு? பானுமதியா பார்கவியா? டேய் அது பவதாரணிடா. நல்ல பேர்ரா. அவளுக்கு என்னடா குறைச்சல்? நீ சன்னிலியோன்னு வச்சாலும் ஃபீல் பண்ண மாட்ட. டேய் அவ பாக்குற மாதிரி இருப்பாடா. அதான் சின்ன வயசே முடிவு பண்ணிட்டாங்களே உங்க ஒத்த பொண்ணு. டேய் ஜெனிஃபர் கால் பண்றாடா. டேய் எடுக்காதடா, அவன் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கான். நான் எடுப்பேன்டா. ஹலோ ஹலோ, சொல்லுமா. பிரிட்டோ இல்லை, யார் இது? நான் சாமி பேசுறேன். ஓ, அந்த சாம்பு நீதானா? ஓய் யார்கிட்ட பேசுற? ஆமாம்மா, அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறியா? அவன் அவங்ககிட்ட பேச மாட்டான். ஏன்? அவனும் தீபிகாவும் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக என் மொபைலில் பேசிகிட்டு இருக்காங்க. உன் தொல்லை தாங்காமல் பேசுகிறான் போதுமா? யார்? நான் தொல்லையா? அவன் இன்னொன்று கூட சொன்னான். போதுண்டா, நீ முதல்ல அவன்கிட்ட ஃபோனை கொடு. டாவா? யாரை டா போட்டு பேசிகிட்டு இருக்க? உன்னதாண்டா கபோதி, அவன்கிட்ட ஃபோனை கொடுறா. சே இவ்வளோ நம்மளுக்கு கபோதின்னு சொல்லிட்டாலே. ஏய் இர்ரி தரேன், நேரில் பார்த்தா உனக்கு இருக்குடி. தைரியம் இருந்தால் அட்ரஸ் சொல்லு, நான் வரேன். அட்ரஸா? சரியான அடங்காப்பிடாரியா இருப்ப போல. பிரிட்டோ மச்சான் உனக்கு ஃபோன்டா. யாரா? தீபிகா மச்சி. தீபிகா நேதிக்கு தானே பண்ணா, இந்த டைம் தொல்லை தானே பண்ணுவா. தொல்லை தான்டா. தொல்லையா? உன்னோட தொல்லை மச்சான். டேய் உன் எடுக்க வேணா சொல்லுங்கடா. சொல்லு. நான் தொல்லையா போயிட்டேன்ல உனக்கு? ஆமா. தீபிகா கிட்ட மட்டும் அப்படி பேசுற? உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸாம் டைம்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. டேய் நான் அவ்வளோ சோகமாக இருக்கேன், இப்போ கூட என்கிட்ட பேச மாட்டியா? ஏய் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறது இல்லை. சந்தோஷமா போயிட்டு இருந்தான்டா, அவனை போய் இப்படி ஆக்குறீங்களா சாம்பு? டேய் மச்சான் சும்மா உள்ள லைக் பண்ணண்டா, இவனுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு என்னடா தெரியும். எல்லாம் இவனை சொல்லணும்டா. லவ் பண்ணதா அவன் எல்லாம் இன்னொன்றுங்கடா. மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டேய் 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 ஒரே ஒரு டேய் சும்மா இருடா. டேய் 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 நீ டிஃபெண்ட் பண்ண சொன்னா சும்மா வளர்த்திட்டே இருப்படா. ஏய் அவனை கேளுடா போடா. மச்சான் மச்சான் சரி ரைட், உன் ஃபேவரட் கிளப்லேருந்து நான் கேள்வி கேட்குறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணினா நீ ஆகலாம். எதனா கேளு மச்சான், எதனா கேளு. உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல, அப்புறம் என்ன சீனு? முறியா மச்சான் நீ கேளுடா. சரி, ஜெர்சி நம்பர் 12 யாரா? 12ஆ? அது நம்ம ரொனால்டோ மச்சான். சுபா நீங்க ஓட்டி சாவடிக்கல தப்பே இல்லைடா. நீ எல்லாம் ரியல் மேட்ரி ஃபைன் சொல்லுங்க யாரா வெளியே. என்னாச்சுடா? நான் 12 கேட்டால் நீ 7 சொல்றீடா. அப்படியா? எப்படா மச்சான் மாத்துறாங்க அப்படி? Alexis Sanchez. Cesc Fabregas. டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். Neymar, the offside player. He might go for goal here. Towards Neymar. Could it be? Good reflexes by the goalkeeper. Powerful effort. And he read their minds. Brilliant defending in the circumstances. A piece of intercepting there that works for his team. Midfield, they've got it back via an interception. Big game this for Barcelona. You know what? And they'll want to Guess who's back? to give it their all to get that. We back, baby. Just worried now about Cristiano Ronaldo. படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை. பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை? நேற்று என்ன நடந்துச்சு? ஓ நேற்று பார்க்கில் என்ன நடக்குதுன்றதை இன்டைரக்டாக என்கிட்ட கேட்குறியா? அப்புறம்? ஓ உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது? தெரியாது. பார்க்கில் 2 பேரும் நடந்துட்டு இருந்தோம். ஜில்லுன்னு ஒரு காற்று, சாரல் மழை. அப்படியே என்கிட்ட வந்தாவ. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷு, அவள் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம்? 2 பேரும் நின்றுட்டோம். மச்சான் மச்சான் கௌதம் இங்க வாடா மச்சான். டேய் அவன் ஏதோ பர்சனலாக பேசிட்டு இருக்கான், பேசாமல் போயிரு. போடா டேய் கௌதம். சி பிரிட்டோ இங்க வாடா மச்சான். அவன் என்னை திரும்பி பார்த்தா. அப்பா வந்திருந்தா?
இருப்பான் கடகரா விடு. என்ன மச்சான் அவன் கிஸ்லாம் அடிச்சிட்டான், நம்மகிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? டேய் கேட்க முடியலடா, கன்றாவியா இருக்கு. டேய் இதை விட மோசமாலாம் வாழ்கிட்ட பேசுவேன் மச்சான். மூடிக்கிட்டு போறியா? கிளம்பு, போங்க இருந்து போ. அப்பா கிடக்குறாரு. ஏ அப்பா வந்துட்டார் அப்பா. வந்துட்டானா? மச்சான் நேற்றுக்கு பீச் பக்கம் போயிருந்தேன்டா. எந்த பீச்? நம்ம மெரினா மச்சான். அது அங்கே ஒருத்தன் செம்மையாக கிஸ் வச்சுருந்தான்டா. யார் மச்சான் அவன்? ரகு உனக்கு தெரியுமாடா? பீச்சா? எனக்கு தெரியலடா. என்னடா தெரியாதுன்னு சொல்கிற? கூட ரவிடா வேற பார்த்தனேடா. அதான் தம்பி வீட்டில் ஆளே காணோமா? மச்சான் ரொம்ப ஓடுறீங்கடா. கேட்ச் கேட்ச் கேட்ச். வாயில் வர வாட்டர் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணுடா. சரி என்ன இது மட்டும் தானா இல்லை குழந்தை ஏதாவது இருக்கா? போதும் என்ன விட்டுருங்கடா. சீரியஸா மச்சான்? ஆமாம் மச்சான் சீரியஸ் தான்டா. எனக்கு ஒரு நாள் கூட கால் பண்ணாமல் இருக்கவே மாட்டாடா. நடத்து. மச்சான் இந்த கதை தெரியுமா? நம்ம ஆளு இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவன் தானே? என்னடா என் டைமா என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் கிளம்புறேன். எஸ்கேப். உக்காரு. உக்காருடா. இப்படியே உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபோன் கால் உங்கள் லைஃப்பை மாற்றிச்சு. அது யார்? நீங்களே அந்த ஃபோன் காலை கேளுங்க. மச்சான் அப்பா கூப்பிடுறா, பேசி வந்துடும். ஹலோ சொல்லுங்கப்பா. என்னடா எக்ஸாம் படிக்காம என்னடா பண்ற? டிவி தான், வேற என்ன? அப்போ நாளைக்கு ஃபெயில் தான் ஆக போற. ஆமாம், இப்போ என்ன பண்ணீங்க அதுக்கு? ஊருக்கு வந்து பாத்துக்கிறேன்டா உன்னை. பார்த்துக்கோங்க. சரி டேய் பாத்துடா, 2 பேப்பர் மேல வச்சுட்டாதடா. சரிப்பா விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன அம்மா தான் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அவ கிடக்குறாடா. டேய் படிப்பு வெறும் ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட் தானடா, டேலண்ட் தான்டா மேட்ரு. அது இருக்கும் உன்கிட்ட. சரிப்பா விடுங்கப்பா. சரி ஓகே. அதனால நெசசிட்டின்னு ஒன்று கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தானா எல்லாம் கடந்து மேலே வந்துடுவேன். எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுற டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கை போதுப்பா எனக்கு. சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாப் இல்லாமல் ஜாலியாக தான் இருக்கேன். என்னது ஜாப் போயிடுச்சா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விட்றா. டேய் என்னடா இப்போ அதுக்கு விட்றா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பழைய கம்பெனி கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன இப்போ தேடிட்டு தானே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என்னால் இப்போ இருக்கவே முடியாதுடா. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் டீமை நல்லபடியாக பார்த்துக்கோ, ஓகேவா? ஜாலியாக இரு, டீமாக ஒர்க் பண்ணுங்க. சரிடா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் அப்புறமா பேசுகிறேன். டேய் போய் தூங்குடா. டேய் என்னடா அதுக்குள்ள? அவளை பற்றி யோசிக்காமல் போய் தூங்கு.
டே ரகு என்னடா எழுப்பிடா அவனை. ஏய் சாம்பே ஏய் ஏந்துடா டேய். டேய் போடா. ஏய் சாம்பே ஏந்துடா படிக்கலாம்டா ஏந்துடா. டேய் நான் எக்ஸாம்லாம் போக மாட்டேன்டா போடா. நிறைய எக்ஸாம் போக மாட்டியா? டேய் வா, உன்னை எப்படி அங்க வைக்கணும் தெரியும், வா. உன்னை எப்படி வர வைக்கணும் தெரியும் வா. என்னடா அதுக்குள்ள எந்திரி. டேய் தூங்க விடுங்கடா. தூங்குனது போதும். படிக்கலாம்டா. என்னடா பண்ணா? பல் தேக்கணும் படிடா. சரி எல்லாம் கேளுங்கடா. நம்ம எப்பவுமே FIFA ஆடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லாய்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறாங்க அதை நம்ம மாற்றணும். நான் சொல்கிறேன். டேய் அதுக்குள்ளே எப்பறம் முடியும் படிக்க? இப்போ நம்ம செமஸ்டர் ஃபுல்லாக படிச்சதை 1 ஹவரில் ரிவைஸ் பண்ணுறோம். யார் யாருக்கு என்னென்ன தெரியுதோ அதை நீங்கள் படித்து சொல்லுங்கள். கடைசியில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு போயிடுவோம். பாஸ் ஆனால் ஓகே, இல்லைன்னா விட்டுரும். என்ன? ஓகே மச்சான் சரிடா. ஓகேடா. சரி மச்சான் ஸ்ட்ராட்டஜி சொல்லு. யாரா சரி. படிக்கணும்னு? இப்போ நான் சொல்கிறேன். ஸோ சாம்பு 2 மார்க்ஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுவான். ஸோ சாம்பு நீ 2 மார்க்ஸ் படி. ஓகே. ஸோ ரகு நீ செகண்ட் சாப்டரில் ப்ராப்ளம்ஸில் ரிவைஸ் பண்ணல மாடலுக்கு, அதை வந்து நீ எங்களுக்கு சொல்லித்தர. ஓகே மச்சான். நீ வந்துட்டு 4th சாப்டர் படி, நான் 5th சாப்டர் படிக்கிறேன். எல்லாம் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம். டன் மச்சான் படிக்கிறோம். ஓகேவா? மச்சான் இந்த ஓகேடா. டைம்ல இன்னும் 6 ஹவர்ஸ் தான் இருக்குடா. எப்படிடா படிக்க முடியும்? படிப்போம்டா, படிச்சு போய் எக்ஸாம் எழுதுவோம், அப்புறம் பார்ப்போம். கண்டிப்பாடா பண்ணுவோம்டா. பண்ணுவோம்டா. ஏய் சரி மச்சான் படிக்க போகிறேன். மச்சான் நீ இது படிச்சல? ஓகேடா எனக்கே தெரியும், நான் சொல்லி தரேன். அதில் ஃபார்முலா படி. சரி சரி நான் லாஸ்ட் படிச்சிட்டேன். சொல்லிட்டேன். ஐயோ படிச்ச மாதிரியே இருக்கு மச்சான். ஒழுங்கா படிச்சா இல்லை நீ? ஒழுங்கா படிச்சேன்னு சொல்லு. ஓகேடா எனக்கு வந்து ஃபார்முலாஸ் அண்ட் 2 மார்க்ஸ் நான் தெரியும்டா, நான் சொல்லி தரேன். நீ மச்சான் நான் 4th யூனிட் படிச்சு முடிச்சிட்டேன்டா. நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறோம். ஆல் தி பெஸ்ட்டா மச்சான். இந்த வாரம் கண்டிப்பாக பாஸ் வரும். ஓகே ஓகே பாய். பாய்டா. ஓகே பாய். ஹலோ. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்களாடா? ஓகேடா. சரி எல்லா எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? பாஸ் மச்சான். படிச்சதெல்லாம் வந்துச்சுடா. பாஸ் மச்சான். பாஸ்டா மச்சான். மச்சான் நம்ம அவசரத்தில் படிச்சே பாஸ் ஆகிட்டோம். பேசாம எல்லா எக்ஸாமுக்கும் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சோம், கிரேடே எடுக்கலாம் மச்சான். கண்டிப்பாடா. என்னடா எப்படிடா எக்ஸாம் பண்ண? ஃபெயில் தானே? நாம பாஸு. பாஸா? எல்லாம் சேர்ந்து ஏதோ படிச்சிருக்கீங்க போல. ஏதோ படிச்சிட்டோம். இப்போ என்ன அதுக்கு? பாஸ் ஆனா சரிதான். சரி சரி ஈவினிங் ரிசப்ஷன் வந்துரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுரு. சரி மச்சான் மச்சான் லைட்டாக நவுறா. டேய் நவுறா. டேய் என்னடா பண்ற? ரிசப்ஷன் தாண்டா போகிறோம், போதும்டா. டேய் ரிசப்ஷன் தானே போற, இதெல்லாம் தேவையாடா? நான் வால் வரும் தானே சொல்லவே இல்லை பத்தியா? Your mama's calling you, wants to see what you. சொல்லுமா. கௌதம் வரப்போ பிரியாக்கா வீட்டில் அவங்க அத்தை பொண்ணும் அவ தம்பியும் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வந்துரு. நீங்களே போய் கூப்பிட்டு வாங்க போ. டேய் ஓவரா பண்ணாதடா ப்ளீஸ், கொஞ்சம் அவங்கள கூட்டிட்டு வாடா. என்னது நம்ம காலேஜா? என்ன தெரியுமா? யார்? கிருத்திகாவே தெரியாதா? அது கிருத்திகாவா? ஆண்டி நாங்க கூட்டு வந்துடுறோம். கொடுத்து வச்சோம்டா நீ லவர் ரிசப்ஷன் கூட்டு போய்கிட்டு இருக்க. கங்க்ராட்ஸ் மச்சி. ட்ரீட் என்னங்க தெரியாது சொல்லிட்டு அவ அம்ச லவ் மெசேஜ் இன்னும் டெலிட் பண்ணாம வச்சிருக்க போன்ல. தெரியாது நினைச்சியா? பாரு மச்சான், நீ பாருமா. கண்டுபிடிச்சிட்டாங்களே. போ 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 போ.
3 பேருக்கும் ஆல் செட் ஆகி 3 பேருமே கரெக்டாக போல்ட் ஆகிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு பேரும் கிடச்சிச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் ஒருத்தர் நட்டாவே இருக்கான் பார்த்தீங்களா? இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த நட்டு யாருன்னு.